இந்த அவையில் உள்நோக்கம் கற்பிக்காமல் அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளையும் விமர்சனம் செய்கிற உரிமை நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட சட்டம் வழங்கியிருக்கிறது. அதனால் அவர்களும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் வேறு விதமான ஆசா பாசங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் துணை போயிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இன்றைக்கு மதச்சார்பற்ற உருவாக்குறோம், இன்னைக்கு பாசிசமா என்று கேட்டவர் இன்னைக்கு RSS உடைய சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள் தான் அவர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்னொரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. புஷி ஆனந்த் அவர்கள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலே இந்த இடத்தை நான் பெற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த இடத்திலே கூட்டத்தை நடத்திக் கொள்வேன், எங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிவிட்டேன், 10,000 பேர் தான் வருவார்கள், இந்த இடம் எங்களுக்கு போதும் என்று அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோடு அந்த ரூட் மேப்பை வைத்துக் கொண்டு தன் சக நிர்வாகிகளோடு டிஸ்கஸ் பண்ண வீடியோ வெளியே வந்திருக்கிறது. யாருடைய பிடியை கையில் வைத்துக் கொண்டு, யாருடைய குடிமையை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் அரசியல் களத்தில், இந்த ஆட்சி அதிகார களத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறியலாம். ஆனால் இந்த இயக்கம் ஒன்னையும் பார்க்கும், உங்கள் ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்புலம் கொண்ட இயக்கம். ஆக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்ற போது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இவ்வளவு 31 ட்ரோன் கேமராக்கள் இருக்கிறது, இத்தனை தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்திருக்கிறது, எல்லா கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு ஒரு அரசியல் கட்சியின் மீது, ஒரு அரசின் மீது, ஒரு தனிப்பட்ட ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் மீது குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்கிற எவராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.